2 நாளைக்கு முன்னாடி ஜீ தமிழா ஷோ பார்த்தோம். இன்ஃபேக்ட் ஃபேமிலியோட தான் பார்த்தோம். அப்போ பார்த்து முடிச்சோன்னே எனக்கு தோணும், யாரா இவங்க எல்லாம் சைக்கோவா அப்படின்னு தோணுச்சு. யாரையும் அந்த மாதிரி சொல்லணும்னு ஆசை இல்லை. பட் தீஸ் ஆர் நாட் வி மேன். டூகி கிட்ஸ் பாஷையில் சொல்லணும்னா வேமேன். வறுக்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்டி. ஸோ ஒய்ஃப் வீட்டில் இருக்கிறவங்க எப்பெல்லாம் மூட் ஸ்விங் ஆகுறாங்க அப்படின்றது தான் ஒரு டாபிக். எதுக்கெல்லாம் மூட் ஸ்விங் ஆகுறாங்க அப்படின்றது இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா இதுதான் டிஸ்கஸ் பண்ணப்பட்ட டாபிக். அதுக்கு முன்னாடி மூட் ஸ்விங்ன்றதை தாண்டி அவங்க எப்பெல்லாம் மூட் அவுட் ஆகுறாங்க, எப்பெல்லாம் அவங்களை இரிட்டேட் பண்ணுறாங்க, அதுதான் இன்னும் எக்ஸாக்டான வார்த்தையாக இருந்திருக்கலாம். பட் ஆப்வியஸ்லாம் எல்லாருமே மூட் ஸ்விங் ஆகும். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எல்லா டைமும் மூட் ஸ்விங் ஆகத்தான் செய்யும். உங்களுடைய மனைவி மூட் ஸ்விங்ல தான் இருக்காங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க? காரணமே இல்லாம சின்ன சின்ன காரணத்துக்கெல்லாம் மூட் ஸ்விங் ஆனா ஆப்போசிட்ல சைட்ல இருக்கிறவனுக்கு கடுப்பாகத்தானே செய்யும். அந்த மாதிரி எனக்கு இந்த வீடியோ ப்ரோக்ராம் பாக்குறப்பே கடுப்பாச்சு. கூட வாழ்றவங்க அவங்களுக்கெல்லாம் சேட் லைஃப். சந்திரமுகி படத்துல ரஜினி கேட்பாரு, பேய் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி உங்களோட மனைவி மூட் ஸ்விங்ல இருக்காங்கங்கறத எந்தெந்த அறிகுறி வச்சு கண்டுபிடிப்பீங்க? கிச்சன்ல நார்மலா இருக்கும்போது நார்மலா பேசுவா, அவ ஏதாச்சும் ஒரு மூட் ஸ்விங்ல இருக்கான்னா பாத்திரம் டமால் டமால் டமால். இது காலங்காலமா இருந்துட்டு வர விஷயம் தான். எங்க அம்மா கோவமா இருக்கா அப்படின்னு அப்பா சொல்றதை நான் கேட்டிருப்போம். ஏன்னா அந்த பாத்திரம் தட்டப்பட்டா நம்ம வாழ்க்கையில நம்ம கல்யாணம் வந்த பிறகு அந்த பாத்திரம் என்ன அப்படின்னா, நான் இங்க தனியா ஒத்த ஆளா கஷ்டப்பட்டு இருக்கேன், யாராச்சும் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுவாங்க. விச் இஸ் ஓகே, தட் இஸ் ஃபைன். பட் இந்த நிகழ்ச்சியில போக போக கேட்டதுதான் ரொம்ப கஷ்டமா போச்சு. சொன்னது எல்லாமே ஏற்கனவே நடந்தது. இப்ப இங்கேயே அவ மூட் ஸ்விங் ஆயிட்டா. இப்போவா? ஆமா, இப்ப இவர்கிட்ட மைக் அப்படி போச்சுல, ஆமா, அப்படியே பாக்குறேன். ஏன் வாங்க மாட்டேன், நீ ஏன் வாங்க மாட்டேற? ஸோ மைக்கை ஏன் வாங்க மாட்டேங்க, ஹஸ்பண்ட் பேசணும் அப்படின்னு ஒரு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கத்தானே செய்யும். ஹஸ்பண்ட் வாங்கி நானும் எங்க ஹஸ்பண்ட் டிவியில பேசிக்கலாம் அப்படின்னு சொந்தக்காரங்க மத்தியில சீனை போட்டுக்கிறது ஒரு ஆர்வம் இருக்கத்தானே செய்யும். ரூமுக்குள்ள இப்ப கோவமா இருந்தாங்க, மூட் ஸ்விங்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அப்படியே இன்விசிபிள் ஆயிடுவேன். பக்கத்துல தான் படுத்து இருப்பேன். நான் காது கிளியே கத்துவேன், சாரி கூட கேட்பேன். சாரி நான் என்ன பண்ணேன்னு தெரியல, சாரின்னு ஒண்ணுமே காதுலே வாங்க மாட்டாங்க. ஸோ இங்க அவரோட ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுறாப்புல அப்படின்றது ஒரு ப்ரோக்ராமுக்காக சொல்றாப்புல. பட் ஆக்சுவலா அவ்வளவு தடவை சொல்றாரு, ஒரு சாரின்னு சொல்றாரு. பட் அதையும் தாண்டி அவங்க பேசுறதுக்கு ரெடியா இல்லைன்னா ப்ராப்ளம் யாரு கூட இருக்கு அப்படின்னு நீங்க முடிவு பண்ணுங்க. இல்லை சார், இப்போ பெர்மிஷன் கேட்பாங்க வெளியே போகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட. சரி ஓகே போன்னு சொல்லிடுவேன். கடுப்பாகுதுல்ல. ஹஸ்பண்டு அவருக்கு ஒரு அடல்ட்டு, ஆக்சுவலாக ஒரு அடல்ட்டு, அவருக்கு ஒரு 25 வயசு ஆயிடுச்சு. அவர் வெளியே போன்றப்போ வீட்டில் ஆப்வியஸாக இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகணும், நான் இந்த மாதிரி போகிறேன், யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாத ஒரு டைமில் ஓகே நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போகிறேன், இட்ஸ் ஓகே, ஐ திங்க் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஓகே தானே, எல்லா டைமும் வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஒரு சின்ன லெட் அவுட்டுக்காக, ஒரு பேசுறதுக்காக, ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பழைய விஷயங்களில் பேசுறதுக்காக தான் எல்லா மென்னும் ஆசைப்படுவாங்க. இன்ஃபேக்ட் விமனும் ஆசைப்படுவாங்க. ஸோ மென் போகிறப்போ அதுக்கு பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இங்கே கொஞ்சம் டூ மச் ஆயிருக்குது. அடுத்ததாக கேட்கறது தான் இன்னும் நம்ம சாக்காச்சு. சாட்டர்டே இவங்க கூட வெளியே போயிடுவேன், சண்டேவும் இவங்க கூட வெளியே போயிடுவேன். சண்டே 9:30க்கு நான் காலையில இருந்து பர்மிஷன் கேட்டு 9:30க்கு நான் வெளியே போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்டு 9:30க்கு தான் போவேன். என் ஃப்ரெண்ட் வெட்டிங் இருந்து கொஞ்சம் தூரம் என் வீட்டுல இருந்து 10 o'clock போன் அடிப்பான். என்ன நைட் ஆயிடுச்சு இன்னும் வரல, வீட்டுல தனியா இருக்கவா நான் இங்க வந்திருக்கேன். எப்பதான் அந்த மனுஷன் வெளியே போறது? அப்போ எல்லா டைமும் உங்க முஞ்சியே எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? எப்பதான் அதே வீட்டுல அதே டிவியே பார்த்துட்டு இருக்க முடியும்? தானே ப்ராப்ளம். இல்ல அது ஓகேமா, இப்போ அவரு போன்னு விரும்புறாப்ல, சரி அப்ப நீ போவேணா, நீ என் கூட இருந்து சொல்லிருக்கலாம், சரி போன்றீங்க, அவ்வளவுதானே. கரெக்டா ஒண்ணு போவேணான்னு சொல்லி இருந்திருக்கலாம், இல்ல என் கூட இரு, ஐ வுட் லைக் டு ஸ்பெண்ட் டைம் வித் யூ அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். அதை விட்டு போ, ஆனா நீ செத்த, நீ அங்க போனீங்கன்னா உன்னை நான் நோண்டுவேன் அப்படின்னு சொல்றது சைக்கோத்தனம். சோலி முடிச்சு. ஸோ சோஷியல் மீடியாவில் ப்ரைவசி இப்போ யாருக்குமே இல்லை. ஸோ ஹஸ்பண்டு ஒய்ஃபு யாருக்குமே இல்லை. பட் இங்கே ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி
ஒரு எபிசோட் பார்த்தேன், அது தமிழாவா கோபிநாத் ஷோவான்னு தெரில. அங்கே வந்து ஒரு ஒய்ஃபு அவங்களோட டிபி வாட்ஸ்அப்பில் வைக்கிறதே தப்புன்னு ஒரு ஆண் பேசிக்கிட்டு இருந்தாப்புல. அது உச்சத்தின் அந்த பொண்ணு நீ எதுக்கு டிபி வைக்கிற அப்படின்னா என்ன கேட்டுதான் வைக்கணும், யாரா நீங்களாம் இன்னும் இப்படி இருக்கிறீங்க, தற்கொலையா சுற்றிட்டு இருக்கிறீங்கன்னு நான் சொன்னேன். ஆனால் கோபிநாத் சரியா திருப்பி கேட்டாப்புல, நீ டிபி வைக்கிறது யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கின அப்படின்னு கேட்டாப்புல. அவரால் பதில் சொல்ல முடியல, அந்த ஆளால் பதில் சொல்ல முடியல. ஸோ அது எப்படி ஒரு கட்டஞ்செடுத்த அயோக்கியத்தனமோ அதே போலத்தான் இப்போ நீங்க பார்க்க போறது. உங்க கணவரோட எல்லா சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் நீங்க ஹேண்டில் பண்றீங்களா? ஆமா. உங்க போன் லாகின் செஞ்சிட்டியா? மொத்தமா செஞ்சிட்டியா? என்ன பெருமை வரவங்களுக்கு 10 இயர்ஸா ஏன் ரெஸ்யூம்ல போட்டுக்குங்களேன். 10 வருஷமா ரெஸ்யூம்ல வேலைக்கு போறப்போ எஸ் ஐ ஆம் ஹேண்ட்லிங் சோஷியல் மீடியா, ஐ ஆம் த சோஷியல் மீடியா மேனேஜர் ஃபார் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். இவங்க 10 இயர்ஸ் சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ். 10 வருஷமா? ஆமா. அவனுக்கு பர்த்டே விஷஸ் வந்தா கூட அதுக்கு ரிப்ளை நான் தான் பண்ணுவேன். அவன் தான் பேசுறான்னு நினைச்சிட்டு கூட நிறைய கேர்ள்ஸ் என்கிட்டயே பேசியிருக்காங்க. பர்த்டே விஷ் அவருக்கு வருது, நீங்க எதுக்கு பண்றீங்க அது எனக்கு புரியலையே. சரி ஹாய் சாப்பிட்டியா அப்படி இல்லைன்னா நானும் அதே மாதிரி சாப்பிட்டேன் நீ என்ன பண்ற அப்படின்ட்டுலாம் நானுமே டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன். அது அவங்களுக்கு தெரியாது. இட்ஸ் a breach of privacy. இது கிரிமினல் குற்றம். இன்னொருத்தர் ஐடியில நீங்க அவர் மாதிரி பேசி இன்னொருத்தரை சீட் பண்றது மேடம், சீட் பண்றது. இது உங்களுக்கு 10 வருஷமா ஹேண்டில் பண்ண பெருமையா பீத்துறது கிடையாது. அப்படியே பழகி போச்சு சார். நானும் ஒரு மனசுக்குள்ள செத்துக்கிட்டு இருக்கா சார். அந்த ஹல்லா வந்து மனசுக்குள்ள புழுவா துடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்காப்ல சார். இப்போ கல்யாணம் ஆன பிறகு என் சோஷியல் மீடியாவில் அவங்க மெசேஜ் பண்ணாலும் நான் பக்கத்துல இருந்து பார்த்துன்னு ஃப்ரெண்ட்லியாக பேசினுக்கிறேன். அவ்வளோதான் சார் ஆணோட வாழ்க்கை. இதான் சார் ஆம்பளையோட லைஃபே இவ்வளோதான் சார். மேலே கொடுங்க சார். நான் வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல வாட்ஸ்அப் செக் பண்ணுவாங்க, ஃபேஸ்புக் செக் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு இரிட்டேட்டிங்காகவே இருக்கும். அது யார்கிட்டையுமே பேசக்கூடாதுன்ற மாதிரியே ஒரு மோட்டிவ்ல இருப்பாங்க. இந்த நண்பருக்கு நான் என்ன ஆறுதல் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. இது எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகும்னா, இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணி அதெல்லாம் வச்சுக்கிட்டு போனோம், அதை ஏன் டெலீட் பண்ணிட்டு போக கூடாதுன்ற ஒரு மைண்ட் எனக்கு வந்துடும். டேய் அவன் செத்துட்டான்டா. பெண்கள் என்பதால் எப்பொழுதுமே நமது சேனலில் பெண்களை மதிக்கத்தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம், மதிக்க மட்டுமே பேசியிருக்கிறோம், தப்பாக பேசக்கூடாது அப்படின்றதற்கு எப்பவுமே பேசிக்கிட்டு இருக்கிறப்போ இன்னைக்கு இந்த எபிசோட்ல ஏன் நம்மள மனசுக்குள்ள எவ்வளோ பேட் வேர்ட்ஸ்ல பேச வைக்கிறாங்க. பண்ணிட்டு போக கூடாதுன்ற ஒரு மைண்ட் எனக்கு வந்துடும். அதை நான் போறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுவேன், போறதுக்கு முன்னாடியே வந்து இதே அவங்க பண்ணிட்டு இதை ஒரு ஆண் கேட்ட என்னென்னலாம் நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. நீ என்னை சந்தேகப்படுற, நீ என்னைய டார்ச்சர் பண்ற, நீ என்னைய வந்து அப்யூஸ் பண்ற, என்னை ஹராஸ் பண்ற அப்படின்ற இத்தனை விஷயங்கள்லையும் இந்த ஆண் மேல இவங்க கேஸ் கொடுக்கலாம். அதுதான் இன்னைக்கு சொசைட்டி இருக்குது. சட்டத்திட்டங்களும் சொசைட்டியோட பார்வையே அப்படிதான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதற்காக எல்லா ஆண்களும் வந்து பர்ஃபெக்ட்னு நான் சொல்லவே இல்லை. இவருக்கு அயோக்கியம், ஃபுல் அயோக்கியம் இருக்காங்க. பட் அதை இல்லைன்னு சொல்ல. பட் இந்த பர்டிகுலர் கேஸ்ல இவரோட லைஃபை பாருங்க. வந்த ஒண்ணு பார்க்க மாட்டேன், தூங்கின ஒண்ணு பார்ப்பேன். சஜஷன் ட்ராஷ் பாக்ஸ்ல போய் செக் பண்ணுவேன் சார். அது எனக்கு அது புரியாத விஷயம் என்னன்னா, அவங்க பண்றது எல்லாமே வந்து அபத்தம், உச்சகட்ட முட்டாள்தனம், இட்ஸ் அ ஸ்டூபிட் திங் அப்படின்னு எல்லாருமே பார்க்குற எல்லாருக்கும் புரியுது. அவங்க எல்லாருமே வந்து நான் 10 வருஷமா நான் தான் ஹேண்டில் பண்றேன், நான் ட்ராஷ் பாக்ஸ்லேயே போய் செக் பண்ணிடுவேன் அப்படின்னு பெருமையா சொல்றாங்க. எனக்கு வந்து மூட் ஸ்விங்னா எப்படின்னா, டக்குன்னு நான் வந்து மூட் ஆயிடுவேன். நான் ஏன் மூட் ஆகிறேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஏய் நீங்க எல்லாம் பைத்தியமாடா நீங்க? சீரியஸா அது எவ்வளோ பெரிய ஒரு வலியை கொடுக்கும் அப்படின்றது இங்கே இருக்கிற அத்தனை பேருக்குமே ஒரு வலியோட தான் இருக்கிற எல்லா ஆண்களுமே ஒரு வலியோட உட்காந்துருக்காங்க தெரியுது. பட் இன்ஃபேக்ட் மெஜாரிட்டி ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸில் இது நடந்துட்டு தான் இருக்குது. சில பேர் சிரிச்சுட்டு கடந்து போயிடுறாங்க, சில பேர் உள்ள அழுதுகிட்டு இருக்கிறாங்க, சில பேர் ஒரு மாதிரி இது சண்டேல போய் முடியும், சில பேர் ஒரு மாதிரி பேசி மியூச்சுவலாக இருக்காங்க. பட் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரோட லைஃபை தொலைச்சிட்டிங்க ப்ரோ தான். கட் பண்ணுறோம் அப்படின்னா உடனே இமீடியட்டாக அடுத்த கால் வரும். 3வது கால் வரும்போதே என் நம்பர் பிளாக் போயிடும். ஸோ வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் நான் கால் பண்ணல, 5 மினிட்ஸ் கூட இல்லை, ஒரு 1 to 2 மினிட்ஸில் கால் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நம்பர் வந்து அடுத்து நான் 100 டைம்ஸ் இல்லை 1000 டைம்ஸ் கால் பண்ணாலும் அந்த கால் அட்டன் ஆகாது. உரிமை என்னோட லவ், என்னோட கணவர், என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்றதுக்காக அவர் உங்கள் வீட்டுக்கு நாய்க்குட்டி கிடையாது. கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான், உங்களை நம்பினதே என் தப்பு. இது வரைக்கும் நான் பார்த்த இந்த டிபேட் ஷோலயே நிறைய
ஆண்கள் சைடு தான் தற்குறிகள் ஃபுல்லா இருந்தாங்க. அப்பதான் கோவம் வரும், யாரா நீங்க என்னன்னா இவ்வளோ பாவம் இந்த பெண்கள்லாம் பாடுறா எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க, ஏன்னா அவங்க பேசுனது அவங்க பண்ணது எல்லாம் பயங்கர தற்குறித்தனமா இருக்கும். 2025 24 இப்படிலாம் இருக்காங்க. நான் ரொம்ப இவங்க எல்லாம் திருந்த மாட்டாங்க பாவம் இந்த பொண்ணுங்கள்லாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேன் நான். பட் இந்த எபிசோட் பார்த்த பிறகு தற்குறிகள் ஆண்கள் சைட்ல மட்டும் இல்லை. அடுத்து நீங்க பார்க்க போறது அது ஆக்சுவலா ஒரு அந்த எபிசோட் பார்த்துட்டு நான் ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. இன்ஃபேக்ட் இந்த ஒட்டுமொத்த கப்புள் லாகர்ஸ்ன்ற பேர்ல ரீல்ஸ்ன்ற பேர்ல யூடியூப் இன்ஸ்டாகிராம் நான் டூலியம் பண்ணிட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் இவங்க தான் ஒரு ரெப்ரசன்டேஷன் எக்ஸாம்பிள். பாப்பா எல்லாருமே அவங்க போயிடலாம் தான் சொல்றாங்க. என் ஒய்ஃப் என்ன 2 மாசம் விட்டு போயிட்டாங்களா? 2 மாசம் விட்டு போயிட்டாங்க. வாமன் இப்போ கண்டுபிடிச்சு நான் கூட்டு வந்தேன். கூட்டு வந்து இப்ப இங்க வர்றதுக்கு காலையில வரும்போது கூட நானும் உன் தங்கச்சி வீட்டுக்கு வரல, நாங்க வரேன், உடனே க்ளோஸ், டைவர்ஸ் கொடுத்துரு. எனக்கு அது புரியாத விஷயம்னா அந்த பொண்ணு எதுக்கு சிரிக்குது? அவரோட நிலைமைய அவர் வந்து விட்டா அழுதுருப்பாப்ல, அந்த ப்ரோ விட்டா அழுதுருப்பாப்ல. கல்யாணம் ஆகி 12 years ஆகுது. ஸோ எனக்கும் அவருக்கும் ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்கு. நான் சொல்லி கொடுத்தாலும் அவர் கத்துக்க மாட்டாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா செட் ஆகல. இந்த கிளியர் கட்டான ஒரு டிபிக்கல் கேஸ். ஐ திங்க் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்ச ஒரு கப்புள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப கிளியரா தெரியுது. அவரை பார்த்தா ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல, ஏன்னா அவர் உட்காந்துருக்கிற பொசிஷன் வந்து அவர் பேசுறதுலேருந்தே தெரியுது. அவருடைய தன்னுடைய நிறம், தன்னுடைய முகம் அழகு, தனக்கு பேச சரியா தெரில, அவர் பார்க்குற வேலையா இருக்கலாம், இதெல்லாம் ஏதோ ஒன்று, இதெல்லாம் வச்சு அவர் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்குள்ள உள்ள சிக்கிட்டு இருக்காப்புல. வீட்டில் இந்த பொண்ணை இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அந்த பொண்ணோட கேரக்டருக்கு இவர் சுத்தமாக செட் ஆகலை. பட் அந்த பொண்ணோட சர்க்கிள்லையோ இல்லை அவங்க சொசைட்டிலையோ அவங்க ஏரியாவில் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இப்படி அப்படி ஹஸ்பண்ட் அவங்க யாருக்குமே அவங்க ஃப்ரெண்ட்ஸோட லைஃப்பில் யாருக்குமே இருக்க மாட்டாங்க. ஸோ தனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு லைஃப் அப்படின்னு 12 வருஷம் பொறுத்துட்டு அந்த பொண்ணு இப்போ விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது கிளாசிக் கேஸ். பட் ஆனால் அதுக்கு சொன்ன ரீசன் இந்த ஜோடியா பண்றாங்கல்ல சார், அந்த மாதிரி பண்ணோம்னா நிஜமா நமக்கு வர்றதில்ல. இந்த மாதிரி ஒரு போட்டோ கூட எடுக்க மாட்டார் சார். அது கூட சார் கத்து கொடுக்கணும். போட்டோ அவங்களுக்கு ஒரு போட்டோ பைத்தியம். நான் ஓபன் ஏன்னா அவங்க ஃபோட்டோ எடுக்க பிடிக்குது. இவருக்கு தன்னோட அழகுனால இன்ஃபெக்ட் காம்ப்ளெக்ஸில் ஃபோட்டோவில் வர்ற விருப்பம் இல்லை. வர்ற விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க, அது ப்ரைவசி. அதுதான் விஷயம். அது நம்ம ஊரில் அந்த கன்சர்ன்ட் அப்படின்றது அந்த இளவை எவனும் யாருமே நம்ம சொசைட்டி சொல்லித்தரல, படிப்பு சொல்லித்தரல, அப்பா அம்மா டீச்சர் சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எவனுமே சொல்லித்தரல இந்த கன்சர்ன்ட் அப்படின்ற விஷயம். அது ஆணாக இருக்கட்டும் சரி, பெண்ணாக இருக்கட்டும் சரி. காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை வந்து படிக்காம ஏன் உசுரம் வாங்குது? கேட்டா நான் படிக்கல, என்ன விட்டுரு, எனக்கு தெரியல. அப்ப நான் யார்கிட்ட எதிர்பார்ப்பேன்? எவ்வளவு கத்து கொடுத்தாலும் கத்துக்க மாட்டாரு. இது ஒரு பாயிண்ட். ஸோ அவங்க எக்ஸ்பெக்டேஷனை இவர் எந்த வகையிலும் ஃபில் பண்ணல அப்படின்னு தெரியுது. பட் அதுக்காக ரீல்ஸ் வரல, சாப்பிட தெரியல அப்படின்னு அந்த அக்யூசேஷன் ரொம்ப தப்பா இருக்குது. பட் டெஃபினட்டா இவங்க 2 பேருக்குமே 7ஆம் பொருத்தம் அப்படின்றது நல்லாவே தெரியுது. அதாவது இவங்கெல்லாம் சொன்னாங்க சார் ஃபோனை பிளாக் பண்ணிட்டு வீட்டில் இருந்தாங்கன்னு. என்ன ஃபோனை பிளாக் பண்ணிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு 2 மாசம் கால் பண்ணிட்டு ஏசா கையில உரசுனது கேட்டா இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். வெரி வெரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். இதுக்கு என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இங்கே விட்டா அந்த பொண்ணும் எழுதுருவாங்க, இந்த பையனும் இவரும் எழுதுருவாரு. ரொம்ப ரொம்ப ட்ரிக்கி சிச்சுவேஷன். இதில் யார் மேலே பரிதாபப்படுறதுன்னு பார்த்தா நிச்சயமாக நான் வந்து அந்த ஆண் மேலே அவருக்கு இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை ஃபஸ்ட்டு எடுக்கிறதுக்கு இவங்க முயற்சியே பண்ணலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரியாமல் சொல்லவும் கூடாது. பட் அதனால் 2 பேர் மேலேயுமே ஈக்குவலான வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் அ சேட் சிச்சுவேஷன். இதுதான் இன்னைக்கு இருக்கிற சொசைட்டியோட ஒரு சின்ன ரெப்ரசன்டேஷன். ரீல்ஸ் போடலை, வீடியோவில் வரல, ஃபோட்டோ எடுக்கலை, மற்றவங்க மாதிரி நம்ம வந்து அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய டார்ச்சர் இன்னைக்கு இந்த சொசைட்டிக்குள்ளே இருக்குது. இட்ஸ் கோயிங் டு ஸ்பாயில். நீங்க என்ன ஏதோ எக்ஸ்ட்ரா டயலாக்லாம் என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? சும்மா ஜோக் இல்ல, அது ஜோக் இல்ல, ரொம்ப எரிச்சலா இருக்கு. ஓவராலாக இந்த எபிசோடு வந்து ஒரு அவேக்கனிங் எபிசோட், கண்ணை திறந்த எபிசோட்ன்றதை தாண்டி மண்டை சூடான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்டாக பார்த்ததில்ல. இதுக்கு முன்னாடி அந்த வாட்ஸ்அப்பில் ஹஸ்பண்ட் சொன்னா ஒரு ஆள் சொன்னாப்புல, அது எனக்கு அப்படியே சூடாச்சு.
பயங்கரமான இரிட்டேட் ஆச்சு. இன்னும் இப்படி இருக்காங்க, படிச்சுட்டாங்க, இவ்வளோ பேர் சொசைட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் ஈக்குவலான ஒரு ஸ்பேஸ் கொடுங்கன்னு பார்த்தா இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக ஃப்ரீடம் இருக்குது, ஃப்ரீடம்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரீடமை பயங்கரமாக அப்யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணி ஆண்களோட அந்த ஸ்பேஸையே இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இவங்க குழி தோண்டி இந்த விமென்ஸ் எல்லாருமே புதைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ப்ராபப்ளி இவங்க எல்லாருமே ஒரு 25 to 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களா தான் இருக்க முடியும். பட் இவங்களோட என்விரான்மெண்ட் இவங்களுக்கு மட்டும் இல்லை, இவங்களோட குழந்தைகளுக்குமே ஒரு ப்ராப்ளமாக இருக்கு. ஏன்னா இவங்களை பார்த்து தான் அவங்களும் அடுத்த ஜென்ரேஷன் வளருவாங்க. ஸோ இப்படி தான் இருக்கணும் போல அப்படின்னு ஒரு தப்பான ஒரு எக்ஸாம்பிளை தான் இவங்க எல்லாருமே செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். டவுட் என்னதுங்க? நீங்க பிரதரா பூமரா? பூமர் மாதிரி பேசுறீங்க. நான் மில்லனியல் அடிக்குது பூமர் மாதிரி அடிக்குது. மில்லனியல் நானு